வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பிரியா நாதுரை. முதலில் தலைப்புச் செய்திகள். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை வலுப்பெறும். தமிழகத்தில் வரும் 3ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வாக்காளர் சிறப்பு முகாமில் 15,33,000 பேர் புதிதாக விண்ணப்பம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தெலங்கானா மாநிலத்தில் இன்று மாலையுடன் ஓய்கிறது தேர்தல் பிரச்சாரம். 30ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தலைவர்கள் தீவிரம். சென்னையில் முன்னாள் பிரதமர் வி. பி. சிங் சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் மற்றும் வி. பி. சிங்கின் குடும்பத்தினர் பங்கேற்பு. அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதை எதிர்த்த வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. நீதிபதிகள் எஸ். சுந்தர் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வு தீர்ப்பளிக்கிறது. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை தள்ளி வைக்கக்கூடாது. உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சேபனை மனு தாக்கல். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கோவை ஆய்வகத்திற்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் கடிதம். குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டவர்களின் 8 செல்போன், 4 சிம் கார்டுகளில் பதிவான தகவல் பரிமாற்றங்களை மூடி முத்திரையிட்டு வழங்க அறிவுறுத்தல். ஆயுத போராட்டம் முடிந்தாலும் அரசியல் போராட்டம் உயிர்ப்புடன் உள்ளது. அரசியல் வழியில் தமிழ் ஈழத்திற்காக தொடர்ந்து போராடுவோம் என்றும் பிரபாகரன் மகள் துவாரகா பேசியதாக வெளியான வீடியோவில் தகவல். பிரபாகரன் மற்றும் அவரது மனைவி உயிருடன் இருந்தால் மகள் துவாரகா என்ற பெயரில் வீடியோ வெளியாவது ஏன்? பணம் சம்பாதிக்கும் நோக்கில் இதுபோன்ற செயலில் சிலர் ஈடுபடுவதாக பிரபாகரன் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் பேட்டி. உத்தரகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் சுரங்கத்தில் சிக்கிய தொழிலாளர்களை மன உறுதியுடன் வைத்திருக்க ஏற்பாடுகள். அவித்த முட்டை, சாதம், சப்பாத்தி மற்றும் செல்போனில் திரைப்படங்கள் அனுப்பி வைப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் மேலும் 2 நாட்கள் நீட்டிப்பு. 4 நாள் போர் நிறுத்தம் முடிந்த நிலையில் நீட்டிக்கப்பட்டதாக கத்தார் அரசு தகவல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இன்று 3வது T20 கிரிக்கெட் போட்டி. தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி தீவிரம். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என்றும் அது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் இதன் காரணமாக 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாமில் 15,33,955 பேர் விண்ணப்பித்துள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க 9,13,535 பேர் விண்ணப்பித்துள்ளதாக கூறினார். வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்க இதுவரை 1,21,046 பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும், வாக்காளர் பட்டியலில் முகவரி மாற்றம் செய்ய இதுவரை 4,99,302 பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் வருகிற 30ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இன்று மாலையுடன் அங்கு பிரச்சாரம் ஓய்கிறது. இதனால் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். 119 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாரத் ராஷ்டிர சமிதி, பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் முன்னாள் பிரதமர் வி. பி. சிங் முழுவுருவச் சிலை திறக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ், வி. பி. சிங்கின் குடும்பத்தினருடன் இணைந்து வி. பி. சிங் சிலையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், இந்தியா முழுமைக்கும் பரவியிருக்கும் சமூக நீதி குடும்பம் நாங்கள் என நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். காலங்காலமா அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி கதவை திறந்து வச்சவர் வி. பி. சிங் அவர்கள். தன்னுடைய பிரதமர் பதவி போனாலும் பரவாயில்லைன்னு அதுல உறுதியா இருந்தவர் வி. பி. சிங் அவர்கள். நாங்களும் வி. பி. சிங் குடும்பத்தினர் தான். இந்தியா முழுமைக்கும் பரவி இருக்கிற சமூக நீதி குடும்பத்தை சார்ந்தவங்க நாங்க. வி. பி. சிங் அவர்களுக்கு சிலை வைக்கிறது மூலமா அவருடைய புகழ் உயருதுன்னு பொருள் இல்லை. நாம் அவருக்கு காட்ட வேண்டிய நன்றியை காட்டியிருக்கிறோம். வி. பி. சிங் அவர்கள் மறையலாம்,
அவர் ஏற்றி வைத்த சமூக நீதி தீபம் அணையாது. அவரை யார் மறந்தாலும் தமிழ்நாடு மறக்காது. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்த மேல்முறையீடு மனு மீதான விசாரணையை தள்ளி வைக்கக்கூடாது என தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சேபனை மனு தாக்கல் செய்துள்ளார். விசாரணையை ஒரு வாரத்திற்கு தள்ளி வைக்க கோரி ஓ பன்னீர்செல்வம் மனு தாக்கல் செய்த நிலையில் அந்த மனுவுக்கு எடப்பாடி பழனிசாமி சார்பில் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளவர்களின் 8 செல்போன் மற்றும் 4 சிம் கார்டுகளில் பதிவான தகவல் பரிமாற்றங்களை மூடி முத்திரையிட்டு வழங்குமாறு கோவை ஆய்வகத்திற்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் கடிதம் அனுப்பியுள்ளது. விவரங்கள் கிடைத்தபின் இந்த வழக்கில் புதிய திருப்பம் ஏற்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டவிரோத மணல் விற்பனை தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு தடை கோரிய வழக்கின் மீதான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று வழங்குகிறது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மனு மீதான உத்தரவை இன்றைய தினத்திற்கு தள்ளி வைத்தனர். விசாரணைக்கு ஆஜராகக்கூடாது என நீர்வளத்துறை அதிகாரி ஒருவரை அமைச்சர் துரைமுருகனின் நேர்முக உதவியாளர் நிர்பந்தித்ததாக அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. சம்மனை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறை ஆட்சேபனை மனுவை தாக்கல் செய்துள்ளது. அதில் சட்டவிரோத மணல் விற்பனை தொடர்பாக நீர்வளத்துறை அதிகாரிகள் அளித்த வாக்குமூலத்தையும் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னாள் அமைச்சர் செல்வகணபதி மீதான சுடுகாட்டு கூரை ஊழல் மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. 1995 மற்றும் 1996 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்த டி.எம். செல்வகணபதி தமிழகம் முழுவதும் சுடுகாடுகளுக்கு கூரை அமைக்கும் திட்டத்தில் 23 லட்சம் ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தண்டனையை எதிர்த்து செல்வகணபதி தாக்கல் செய்த மேல்முறையீடு வழக்குகளில் நீதிபதி ஜெயச்சந்திரன் இன்று தீர்ப்பளிக்கவுள்ளார். என்எல்சியால் நிலம் கையகப்படுத்தப்படுவதாக அறிவிப்பு வெளியானதால் இடங்கள் வாங்க விற்க முடியவில்லை என்று கிராம மக்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தென்குத்து கிராம மக்கள் அளித்த அந்த புகாரில் நிலத்தை விற்பனை செய்யவோ அடமானம் வைக்கவோ பாகப்பிரிவினை செய்யவோ முடியவில்லை என கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த தடையை நீக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆயுத போராட்டம் முடிந்தாலும் அரசியல் வழியில் தமிழ் ஈழத்திற்காக தொடர்ந்து போராடுவோம் என்று பிரபாகரன் மகள் துவாரகா பேசியதாக வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. பல இன்னல்கள் துரோகங்களை கடந்து வந்தே நிற்பதாகவும் தமிழீழ தனி அரசே தமது லட்சியம் எனவும் அந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார். எமது அன்பார்ந்த மக்களே, எமது தேசிய தலைவர் குறிப்பிட்டது போன்று எமது பாதைகள் மாறலாம், ஆனால் ஒருபோதும் எமது லட்சியம் மாறப்போவதில்லை. சத்தியத்தின் சாட்சியாக நின்று எமது மாவீரர்களின் தியாகமும் மாண்டு போன மக்களின் ஈகங்களும் எமது தேசத்திற்கு வழிகாட்டும். அந்த சத்தியத்தின் வழியில் சென்று என்றோ ஒரு நாள் நாம் எமது இலட்சியத்தை அடைந்தே தீருவோம். தமிழீழ தனியரசே எமது தேசத்தின் இறைமையையும் தன்னாட்சி உரிமையையும் உறுதி செய்யும் என்பது எனது அசையாத நம்பிக்கை. மாற்றம் கண்டுள்ள உலக ஒழுங்கிற்கேற்ப அரசியல் வழியில் அறநெறி நின்று நாம் தொடர்ந்தும் போராடுவோம். இந்த நிலையில் பிரபாகரனின் அண்ணன் மகன் என தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் கார்த்திக் மனோகரன் என்பவர் துவாரகாவின் பேச்சு தொடர்பாக சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். ஒரு மனிதன் தனக்காக என்று வாழாது, சுயநலமே இல்லாது மக்களுக்காக என வாழ்ந்தவர் அவர். குடும்ப அரசியலை சித்தப்பா ஒரு நாளும் ஆதரிப்பதும் இல்லை, ஆதரித்ததும் இல்லை. பிரபாகரனின் மகள் துவாரகாவின் உரை உலக மக்களிடையே எழுச்சியை ஏற்படுத்தும் என உலகத் தமிழர் பேரமைப்பு தலைவர் பழநெடுமாறன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற மாவீரர் நாள் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசினார். துவாரகாவின் உரை பிரபாகரன் மேற்கொள்ள உள்ள திட்டத்திற்கு எடுத்துக்காட்டு என்றார். ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு விட்டாலும் கூட அவர்களின் அரசியல் போராட்டம் தொடரும். அதற்கு உலகம் பூராவும் இருக்கக்கூடிய தமிழர்கள் உதவுவதற்கு முன்வர வேண்டும் என்று அவர் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய உரை என்பது பிரபாகரன் எத்தகைய திட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமி முன்னிட்டு கருட வாகன சேவை நடைபெற்றது. இதில் உற்சவர் மலையப்ப சுவாமி கருட வாகனத்தில் எழுந்து அருள்பாலித்தார்.
4 மாட வீதிகளில் உலா வந்த மலையப்ப சுவாமியை கோவிந்தா என முழக்கமிட்டு பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற்ற கோடி தீபோற்சவ நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். NTR ஸ்டேடியத்தில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் மோடி தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட்டார். விழாவில் பேசிய அவர், கோடி தீபோற்சவ விழாவில் கலந்து கொண்டதை பெரும் பாக்கியமாக கருதுவதாக குறிப்பிட்டார். உத்தரகண்ட் மாநிலத்தில் சுரங்கப்பாதையில் சிக்கியிருக்கும் தொழிலாளர்களை மீட்டெடுக்கும் வரை அவர்களை மன உறுதியுடன் இருக்க வைப்பதற்கான வழிமுறைகளை மருத்துவர்கள் கையாண்டு வருகின்றனர். தொழிலாளர்களுடன் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் தொடர்பு கொள்வதற்கு BSNL லேண்ட்லைன் தொலைபேசி வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சுரங்கத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்களுக்கு அவித்த முட்டை, பருப்பு சாதம், சப்பாத்தி உள்ளிட்ட உணவுப் பொருட்களும், கண் சொட்டு மருந்து, வைட்டமின் மாத்திரைகள், உற்சாக பானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. செல்போனில் வீடியோ கேம் மட்டுமின்றி திரைப்படங்களும் அனுப்பப்பட்டுள்ளன. சுரங்கத்தில் 24 மணி நேரமும் மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. உத்தரகண்ட் சுரங்க விபத்தில் தங்கள் நிறுவனத்திற்கு தொடர்புபடுத்தும் தீய எண்ணம் கொண்ட முயற்சிகளை வன்மையாக கண்டிப்பதாக அதானி குழுமம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சுரங்க கட்டுமானத்தில் ஈடுபட்டுள்ள நிறுவனத்துடன் தங்களுக்கு எந்தவிதமான பங்கும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்தம் முடிவுக்கு வரும் நிலையில் இருதரப்பில் இருந்தும் பிணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே விடுவிக்கப்படும் பிணைய கைதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் விதமாக போர் நிறுத்தத்தை மேலும் 2 நாட்கள் நீட்டிக்க விரும்புவதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. அதே நேரம் பிணைய கைதிகள் விடுவிக்கப்படும் வரை தற்காலிக போர் நிறுத்தம் தொடர வேண்டும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தமது கருத்தை முன்வைத்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 3வது T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடக்கிறது. கவுஹாத்தியில் உள்ள பர்சபாரா மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே 2-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது இந்திய அணி. எனவே இன்றைய ஆட்டத்திலும் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி உள்ளது. அதே நேரம் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றிக்காக வரிந்து கட்டும் என்பதால் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை வலுப்பெறும். தமிழகத்தில் வரும் 3ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வாக்காளர் சிறப்பு முகாமில் 15,33,000 பேர் புதிதாக விண்ணப்பம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தெலங்கானா மாநிலத்தில் இன்று மாலையுடன் ஓய்கிறது தேர்தல் பிரச்சாரம். 30ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தலைவர்கள் தீவிரம். சென்னையில் முன்னாள் பிரதமர் VP சிங் சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் மற்றும் VP சிங்கின் குடும்பத்தினர் பங்கேற்பு. அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதை எதிர்த்த வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. நீதிபதிகள் SS சுந்தர் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வு தீர்ப்பளிக்கிறது. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை தள்ளி வைக்கக்கூடாது. உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சேபனை மனு தாக்கல். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கோவை ஆய்வகத்திற்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் கடிதம். குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டவர்களின் 8 செல்போன், 4 சிம் கார்டுகளில் பதிவான தகவல் பரிமாற்றங்களை மூடி முத்திரையிட்டு வழங்க அறிவுறுத்தல். ஆயுத போராட்டம் முடிந்தாலும் அரசியல் போராட்டம் உயிர்ப்புடன் உள்ளது. அரசியல் வழியில் தமிழ் ஈழத்திற்காக தொடர்ந்து போராடுவோம் என்றும் பிரபாகரன் மகள் துவாரகா பேசியதாக வெளியான வீடியோவில் தகவல். பிரபாகரன் மற்றும் அவரது மனைவி உயிருடன் இருந்தால் மகள் துவாரகா என்ற பெயரில் வீடியோ வெளியாவது ஏன்? பணம் சம்பாதிக்கும் நோக்கில் இதுபோன்ற செயலில் சிலர் ஈடுபடுவதாக பிரபாகரன் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் பேட்டி. உத்தரகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் சுரங்கத்தில் சிக்கிய தொழிலாளர்களை மன உறுதியுடன் வைத்திருக்க ஏற்பாடுகள். அவித்த முட்டை, சாதம், சப்பாத்தி மற்றும் செல்போனில் திரைப்படங்கள் அனுப்பி வைப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் மேலும் 2 நாட்கள் நீட்டிப்பு. 4 நாள் போர் நிறுத்தம் முடிந்த நிலையில் நீட்டிக்கப்பட்டதாக கத்தார் அரசு தகவல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இன்று 3வது T20 கிரிக்கெட் போட்டி தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி தீவிரம். இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.